உள்துறை. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பிற குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து ஆராய்வதற்கான அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கோடும் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் இதர முக்கிய நகரங்களான கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய பகுதிகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். குற்றங்களை தடுத்திடும் வகையில் நகரங்களும் கண்காணிப்பு கேமராக்கள், முக அடையாளம் காணும் மென்பொருள் அமைப்பு ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், தானியங்கி வாகன எண் கண்டுபிடிக்கும் மென்பொருள் அமைப்பு ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், ஆளில்லா வான்கலம் ட்ரோன்ஸ், அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் நுண்ணறிவு அடிப்படையிலான காணொலி பகுப்பாய்வு வீடியோ அனாலிசிஸ் அம்சங்களை உள்ளடக்கிய இத்திட்டம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். பதிவுத்துறை. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பதிவை கையாண்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகங்களை புதிய தொழில்நுட்ப வசதியுடன் நவீனமயமாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு வசதியான குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம், இணைய வசதி, படிப்பகம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தூய்மையான ஓய்வறைகள், மின்னணு நுழைவு அட்டை மற்றும் பரந்த வாகன நிறுத்துமிடம் ஆகிய அனைத்து வசதிகளையும் கொண்டு சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் 50 சார் பதிவாளர் அலுவலகங்கள் 30 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும். பேரிடர் மேலாண்மை. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் ஏற்படும் சுகாதார பாதிப்பு மற்றும் உற்பத்தி திறன் இழப்பினை குறைப்பதற்கான தணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அளவிலான வெப்ப அலை செயல் திட்டம் மட்டுமின்றி பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், வேலூர், சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி ஆகிய 11 நகரங்களுக்கென தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்படும். பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்து அதன் தாக்கத்தை குறைத்திட முதல் நிலை மீட்பாளர்கள், களப்பணியாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு சாரா நிறுவனங்கள் ஆகியோரின் திறன்களை மேம்படுத்திட மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதியுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஒன்று 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும்.